வணக்கம் நண்பர்களே. இப்ப நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, வாழை இலை குளியல். வாழை இலை குளியல்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான குளியல் இது. இத தனியா செய்யக்கூடாது. ஏன்னா, இது வந்து எவ்வளோக்கெவ்வளோ நன்மையோ, அந்த அளவுக்கு வந்து ஆபத்து ஜாஸ்தியா இருக்குது. காரணம் என்னன்னா, வாழை இலை குளியல்ங்கும்போது மொத்தமா உடம்பு ஃபுல்லாவே சுத்தி குளிச்சா தான் வாழை இலை குளியல்னு அர்த்தம் இல்ல. ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியாவும் குளிக்கலாம். எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த வாழை இலை குளியல் வந்து உடம்பு ஃபுல்லா சுத்தும்போது, மூச்சு விடுறதுக்கு வந்து நீங்க வந்து இடம் விட்டுறணும். அப்படி மூச்சு விடுறதுக்கு இடம் விடாம நீங்க முகத்தில சுத்திட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஆபத்து. அதனால வந்து நீங்க வந்து இந்த இந்த சிகிச்சைய வந்து தனியா செய்யக்கூடாது. இது வந்து ஒரு இயற்கை நல மருத்துவர் அணுகி குடிலுக்கு போய் அங்க தான் வந்து நீங்க செய்யணும். அப்பதான் வந்து சிறப்பு ஜாஸ்தி. இத தெரியாம செய்ய வேண்டாம். சரிங்களா? இத நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஏன்னா நான் ஒரு நேச்சுரோபதி படிச்சிருக்கேன். டிப்ளமோ நேச்சுரோபதி கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். எம்டி ஏஒஎன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, சீனியர்சியா அப்படின்னு சொல்லி எங்க கிளினிக் இருக்குது. எங்க கிளினிக்ல வந்து நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டுருக்கிறோம். அதனால இத பத்தி தெரியணுங்கிறதுக்காக தான் மக்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கிறேனே ஒழிய, இது எல்லாரும் வீட்ல வந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். எளிமையான விஷயம் தான். ஆனா தெரியாம செய்யக்கூடாது. செய்தால் ஆபத்து. சரிங்களா? அத சொல்லிர்றேன். இந்த வாழை இலை குளியல் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு வெளிய வந்துரும். சரிங்களா? இந்த வாழை இலை மேல சூரியக்கதிர்கள் படுவதால நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகள்லாம் வெளியேறும். அப்புறம் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா கிடைக்கும். உடல்ல கொழுப்புகள் வந்து கரைஞ்சு உடல் எடை குறையும். கொழுப்பு கரைஞ்சு அந்த உடல் எடை குறையுமே ஒழிய, ஒரேடியா வந்து உடம்பு வத்திராது. அப்புறம் உடல்ல வந்து அழகு அழகு ரொம்ப அழகு வந்து மெருகேறும். உடல் ரொம்ப அழகாகும். சரிங்களா? இத வந்து நீங்க முகத்துக்கு மட்டும் போட்டீங்க அப்படின்னா, நீங்க பியூட்டி பார்லர்லாம் போய் ஃபேஷியல் அது இதுன்னு பண்றீங்களா? அதெல்லாம் தேவையில்ல. வாயில குளியல் முடிச்ச உடனே உங்களுக்கு அப்படியே முகம் பளீர்ன்னு ஆயிரும். சரிங்களா? கண்ணுல கருவளையம் இருக்கிறதெல்லாம் போகணும் அப்படின்னா, நீங்க வாயில குளியல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். இப்ப நைட்டு முதல்ல முழிக்கிறாங்க. வாரத்துல 1 நாள் நீங்க வாழை குளியல் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். காலு, கைகள்லாம் நீங்க கட்டிட்டீங்கன்னா, கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன் இதில இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் வெளிய வந்துரும். கையில நீங்க வந்து வாழை இலை கட்டுறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, லங்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, ஹார்ட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆயிட்டு உங்களுக்கு வந்து புத்துணர்வு குடுக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அதனால கால் தனியா, கை தனியா கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். மொத்தமாவே குளியல் பண்ற மாரி உடம்பு ஃபுல்லாவே வந்து நீங்க வந்து இத வந்து ஃபுல்லா கட்டிட்டு நீங்க குளிச்சீங்க அப்டின்னா, ஒவ்வொரு ஆர்கன்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரு, உடம்புல இருக்க நச்சுத்தன்மைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் மூலமா வேர்த்து ஊத்தி வெளிய வந்துரும். குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் செய்யலாம் இத. ரொம்ப முடியாதவங்க வந்து 10 நிமிஷம் செய்யலாம். இது வெயில் இருக்கிற நேரத்தில செய்யணும். காலைல 10 மணிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 மணிக்குள்ள செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுலயும் 10 டூ 2 அப்டின்னா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும். அது இந்த நேரத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாழை குளியல் வந்து ரொம்ப சூப்பர். எப்பயெல்லாம் சம்மர் சீசன் வந்துருச்சோ, அப்பயெல்லாம் நீங்க வாழை குளியல் எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, உங்க உடம்புல இருக்க நச்சுத்தன்மைய வந்து நீங்க நீக்க போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த வாழை குளியல வந்து நீங்க வந்து ஏதாவது குளியலுக்கு போயி, நேச்சுரோபதிய பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட போய் உட்காந்து செஞ்சுக்கங்க. அது வந்து இன்னும் சிறப்பு. காரணம் என்னன்னா, அவங்க வந்து இந்த மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு சில பவர்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இயற்கை கூடயே இருந்து இருக்கும்போது, அவங்களுக்கு சில பவர்ஸ்லாம் இருக்கும். அது மூலமா உங்களுக்கு நன்மை அதிகமா கிடைக்கும். ஒரு நோயாளியே ஒரு நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றத விட, நோயாளி இல்லாதவங்க அந்த நோய் சரியாகும்னு சொல்லி நினைச்சு ட்ரீட்மெண்ட் பண்றவங்க கிட்ட போய் பண்ணும்போது இன்னும் சிறப்பு ஜாஸ்தி. ஸோ, ஒரு எளிமையான வாழை இலை குளியல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைய ரொம்ப எளிமையா குடுக்கும். ஒரு அற்புதமான இது. ஸ்கின் டிசீஸ் வந்தவங்க, பிம்பிள்ஸ் வந்தவங்க, பரு வந்தவங்க, முகத்த வந்து அழகாக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, உடம்புல வந்து ஸ்கின் டிசீஸ் வந்தவங்க, ஏதோ ஒரு அலர்ஜினால வந்து கண் மேல இமையில வந்து அப்படி நீர் கோர்த்துருக்கிறவங்க, நுரையீரல்ல வந்து ஃப்ளூயிடு அதிகமா தங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஆப்ரேஷன் பண்ண போறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி, லிவர் இதுலலாம் வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி டீடாக்ஸின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க, உடம்புல எங்கேயோ ஒரு பக்கம் வந்து கட்டி மாரி இருக்குது. அத வந்து கரைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, உடம்பு ஃபுல்லாவே நீர் கோர்த்துருக்குது. நடக்கவே முடியல. முட்டிலாம் நீர் கோர்த்துருக்குது. அத வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க. இப்படியாப்பட்ட அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாழை குளியல் வந்து ரொம்ப அற்புதமான குளியலா இருக்கும். அதனால இந்த குளியல வந்து பயன்படுத்தி எல்லோரும் ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.